காலடியில் தோன்றிய கருணை கடல் ஆதிசங்கர். அவர் கேரளால காலடி அப்படிங்கிற பகுதியில அவதாரம் செய்தார். தாய் தந்தையாகிய சிவகுரு ஆரியாம்பிகைக்கு பிள்ளை பேறு இல்லை. எல்லா வரங்களையும் கேட்டவுடன் கைமுன்னே தரக்கூடிய எல்லாம் வல்ல வடக்குநாதர். உங்களுக்கு அந்த வடக்குநாதருடைய சன்னதியிலே போய் இவர்கள் தீபமிட்டு ஒரு மண்டல விரதம் இருந்து எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி பெற்று ஞான குழந்தையாக இறைவனின் சொரூபமாக அவதரித்தவர் தான் ஆதிசங்கர பகவத்பாதா. சின்ன வயதிலேயே ருக்கு யஜுர் சாமம் அதர்வன வேதம்னு வேதங்களின் வித்தாக கற்று தேர்ந்தது. யாருக்கும் வராத சோதனை. சின்ன வயதில் பச்சிலம் பாலகனாக பால்ய பருவத்திலேயே தந்தையை சிவகுருவை இழந்து ஆரியாம்பினுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வருகின்றார் ஆதிசங்கரர். ஒரு நாள் தாயாரோடு பூர்ணா நதிக்கரைக்கு குளிக்கச் சென்ற போது முதலையினுடைய காலில் சிக்கிக் கொள்கின்றார். காரணம், இவர் துறவு நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இயற்கையும் இறைவனும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி, அம்மா நான் சந்நியாசம் போவதற்கு நீ சம்மதித்தால் முதலை காலில் இருந்து மீண்டு வர முடியும். எதற்குமே ஒப்புக்கொள்ளாத தாயார் பிள்ளைகள் சந்நியாசம் என்றால் துடித்து விடுவார்கள். ஆனால் பரவாயில்லை, தன் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும் என்று சந்நியாச துறவுக்கு சம்மதிக்கிறாள் ஆரியாம்பிகை.